ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 88 தான். அப்படியே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன். அது செக் பண்ணிட்டு இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படிதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இந்த கிங் கண்டிப்பா போர் செய்ய தான் ரெடி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் சேர்ந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கிங் என்னன்னா போட்டியில யார் வின் பண்ணாலும் கடைசியில சாக தானே போறாங்க அப்படிங்கிற ஒரு தென்னாவட்டில் இருப்பான். இருந்தாலும் அந்த பேட்டில் நடந்துட்டு இருக்க இடத்துல நம்ம வாங்கோயர் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த டிராகன் கிளான் சேர்ந்த பைப்புலயே நம்ம வாங்கோயர் தோக்கவும் அடிச்சிருப்பா. ஸோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல நான் தோல்வி ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லுவோம். வாங்கோயர் இந்த பேட்டில் வின் பண்ணி ஷெர்க்குக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறா அப்படின்னு ரெஃப்ரி அறிவிக்கிறாரு. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாமே வாங்கோயர் அப்படின்னு கத்திட்டு இருக்கவும், என்ன இப்படியே விட்டதுக்கு நன்றி அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், பரவாயில்ல நீ ஏதோ ஸ்ட்ராங்கா இருந்த அப்படின்னு வாங்கோயர் சொல்லவும், அப்படின்னா சரி உன் ஸ்ட்ரென்த்துக்கும் என் ஸ்ட்ரென்த்துக்கும் பயங்கரமான கேப் இருக்குல்ல, இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு கொயர் சொல்லவும், நான் உண்மையை தான் சொல்றேன், வேணா அதுக்காக 3 வருஷம் உன்னோட சேவகனா இருக்கேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், வாங்கோயர் அதெல்லாம் தேவையில்லைன்னு கிளம்பிடுறா. நான் வாக்குறுதி தான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அதை நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கவும், இவங்களுக்கான டீம் பேட்டிலுமே ஷெர்க் அகாடமி ஒரு வழியா வின் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கிங் என்ன ஒரு வழியா டேங்க் கிளானுக்கும் ஹோலி ஸ்பிரிட் கிளானுக்கான போட்டி ஆரம்பிக்க போகுது இல்ல, ஸோ கண்டிப்பா நீங்க தான் அதில் வின் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும், அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா அப்படின்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கவும், நெக்ஸ்ட் ரவுண்டை நாங்க டேங்க் கிளானுக்கும் ஹோலி ஸ்பிரிட் கிளானுக்கும் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ரெஃப்ரி அறிவிக்கவும், அந்த டேங்க் கிளானை நம்ம கண்டிப்பா தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு இந்த பையன் பேசிட்டு இப்ப பேட்டிலுக்காக 2 பேர் உள்ள வந்துடுறாங்க. ஸோ நான் ஜீலி ஹோலி ஸ்பிரிட் கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு பையன் சொல்லவும், நம்ம டேங்க் கிளான்ல இருந்து பேய் வந்திருக்கான், இருந்தாலும் நேற்று நைட் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட் கிளான் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஜூயி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. கண்டிப்பா அவனு கிட்ட ஒரு டீம் ஒர்க் இருக்காது. ஸோ சோலோ பேட்டில் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு நானா சொல்லுவோம். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ சோலோ பேட்டில் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டீம் பேட்டில் போயிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி அப்புறம் நானே நாளைக்கு ஃபர்ஸ்டா இறங்குறேன், அப்படியே டேங்க் கிளானுக்கான 3 பாயிண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பேசி சொல்லிட்டு தான் இந்த பேட்டிலுக்கே வந்திருக்கான். அதே நேரத்தில் 2 கிளானுக்கான ஃபர்ஸ்ட் பேட்டில் இப்போ நடக்க போகுது அப்படின்னு ரெஃப்ரி அறிவிக்கவும், இவனுங்களுமே அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்றானுங்க. ஆனா இதை அந்த டே கோவின் பார்த்துட்டு இந்த ஹோலி ஸ்பிரிட் கிளான் ரொம்பவே பயங்கரமானவனுங்க அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கவும், அந்த ஜீலிங்கிற பையன் ரொம்பவே டேஞ்சரான ஒருத்தன். ஏன்னா அவனோட போன பேட்டில் கூட சூங்கிறவங்க தடுக்கல அப்படின்னா 4 பேர்த்த கண்டிப்பா அவன் கொண்டிருப்பான் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கவும், நம்ம ஜூயுமே அதை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்காங்க போல. இந்த டேங்க் கிளானோட கேப்டன் ப்ளூ லைட்னிங் டைரண்ட் டிராகனையா வச்சிருக்கான் அப்படின்னு இந்த பையன் பார்த்துட்டு இருக்கவும், கீழே பேட்டில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடச்சை என்ன இலவிடா இது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கவும், இது ஒரு பிரெயின் ஈட்டர் தானே, ஸோ கண்டிப்பா இது மூளையை தான் திருட பார்க்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், உன்னோட பரம்பரை மாஸ்டர் யூ ஷியாங்காங் கிட்ட இருந்து வந்தது. அலி உன்னோட மார்சி சோல் ப்ளூ தண்டர் டிராகன்ல இருந்து எவால் ஆகி லைட் ஹோலி டிராகனா மாறி இருக்கு அப்படின்னு மாஸ்டர் மூவ் சொன்னதை யோசிச்சுட்டு அவர் கொடுத்த ஸ்கில்ல இப்ப பே யூஸ் பண்றான். இந்த டோர்னமெண்ட்ல இதை வச்சு எத்தனை பேர் கொண்டிருப்பேன் அப்படின்னு பேய் கேட்டு அந்த நாக்க கையோட பிடுங்கிடுறான். இதை பார்த்து ஷூக்கு என்னமோ சந்தோஷம் தான். இப்ப பேய் யூஸ் பண்ணது அந்த ஹோலி ஸ்மாஷ் தானே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், கவலைப்படாத நான் ஒன்னும் கொன்ற மாட்டேன், ஆனா நீ பண்ண பாவத்தை என்னைக்கு என்னால மன்னிக்க முடியாதுடா அப்படின்னு பேய் சொல்லிட்டு இருக்கவும், இந்த சேர்க்க சேர்ந்தவனுங்க எனக்கு விருப்பிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இந்த பையன் பார்க்கவும், இந்த பையன் அந்த மாஸ்டர் மூவிட்டு இருந்து வந்தவனா அப்படின்னு இந்த மாஸ்டர் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இவர்கிட்ட லைட் ஹோலி டிராகனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கவும், டேங்க் கிளானுக்கும் ஹோலி ஸ்பிரிட் கிளானுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் பேட்டில்ல டேங்க் கிளான் வின் பண்றாங்க அப்படின்னு ரெஃப்ரி அறிவிக்கவும், எல்லாருமே டேங்க் கிளான் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஹோலி ஸ்பிரிட் கிளானுக்கு தான் பயங்கர எரிச்சல உள்ளாக்குது. இந்த டிராகன் மார்சி சோல் வச்சிருக்கவன் போன பேட்டில் அவன் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாத்தையுமே மறைச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கவும், இன்னும் சில பேர்லாம் ஹோலி ஸ்பிரிட் கிளான் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டேங்க் கிளானுக்கும் ஹோலி ஸ்பிரிட் கிளானுக்கான 2வது பேட்டில் ஆரம்பிக்க போகுது. போச்சிரா இது ஒரு ரிலீ மாட்டேன், இதுக்குள்ள யாரு மாட்டிக்கிட்டாலும் அவனுங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், இந்த பக்கம் என்னமோ பேய் கிட்ட நிறைய கோஸ்ட் மாதிரி ஒன்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த வாங்கோயர் தான் இருக்கையிலே ஸ்ட்ராங்கான டிராகன் மாசி சொல் வச்சிருக்கவன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டோம் போலயே அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கவும், அந்த பையன் இப்போ மட்டும் சாகலை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இவனும் ஒரு டிராகன் கார்டா மாறலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவோம். அப்புறம் நீங்க அவனை அவ்வளவுக்குள்ள பெருசா நம்புறீங்களா அப்படின்னு கிங் கேட்கவும், அதெல்லாம் இல்ல அவன் சாகணும் இவ்வளவுதான் அப்படின்னு மாஸ்டர் கடுவாயிட்டு இருக்கவும், இது உனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க கிட்ட அந்த பையன் சொல்றான்.
இந்த அயன் பிளேட் செட்டுக்கு நீ ஏன் வந்திருக்க அப்படின்னு இவன் கேட்கவும், இங்க ஒரு கடன் எனக்கு இருக்கு அப்படின்னு டேங்கியா சொல்லவும், எங்க இடத்துக்கே வந்து இப்படி சொல்ல உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு இந்த பையன் அட்டாக் பண்ண வரான். இருந்தாலும் நம்ம டேங்கியா அவளோட மாசி சொல்ல வச்சு அசால்ட்டாவே அவனுங்கள சமாளிச்சிடறா. நீ யாரு அப்படின்னு இந்த பையன் கேட்கவும், டேங்க் லேண்ட் டிக்ளைன் ஆன பின்னாடி உன் அப்பா டைலி சோல்ஜர்ஸ் கிட்ட காசு கொடுத்து டேங்க் லேனை அவர் கீழே கொண்டு வர வச்சாரு. ஸோ எதை நான் இழந்தனோ அது எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு டேங்கியா வில்லத்தனமா எல்லாரையும் கொன்னுட்டு கிடக்குறா. ஒரு வழியா நீ வெளியே வந்துட்டியா அப்படின்னு டேங்கியா வில்லத்தனமா கேட்கவும், இவனுங்கள தான் அந்த செக்டரோட லீடர்ஸ் போல. அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இந்த பையன் கதறிட்டு கிடக்கவும், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் எப்படி பண்ணிருப்ப அப்படின்னு இந்த ஆளு கத்தவும், ஓ என்னையே மிரட்டுறியா அப்படின்னு டேங்கியா இந்த பையனை நசுக்கியே கொண்டுடுறா. என்னாச்சு என்னோட பவருக்கு? ஒருவேளை அவ கோல்டன் நீடல் யூஸ் பண்ணாலே அப்போ ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு இந்த ஆளு பயந்துட்டு கிடக்கவும், அடடா நான் உன்னோட முக்கியமான பாயிண்ட் எல்லாம் டிராகன் பீட்னு ஒரு நீடில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சுடா கண்ணா அப்படின்னு டேங்கியா இவனையுமே போட்டு தள்ளிடுறா. ஸோ தலைவனே செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து ஓடவும், நம்ம டேங்கியா தான் யாரையுமே விடுற மாதிரியே தெரியல போல. இந்த செக்டில் இருக்கிற எல்லாரையுமே டேங்கியா கொல்றா. அப்பா அம்மா ஒரு வழியா இவனுங்களை நான் பழி வாங்கிட்டேன். உன்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படியே ஈவிலான உன்னோட எண்ணம் இது ரொம்பவே ரேனானது. என்னோட ஹோலி ஸ்பிரிட் கிளான் ஒன்னதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மாஸ்டர் நம்ம டேங்கியாவை அந்த இடத்துல பார்க்க வந்திருக்காரு. ஆனா இப்போ இங்க சீன் கட் ஆயிட்டு நம்ம பேட்டில் நடக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. நாளைக்கு நான் யார் கூட பேட்டில் பண்ணாலும் போன டைம் மாதிரி என்னோட டிஃபென்ஸை லூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே ஹாயிகா உனக்கு டேங்கியாவை எப்படி காப்பாற்றணும்னு தெரியும்ல அப்படின்னு போய் கேட்கவும், ஹீரோவுமே தெரியும்னு சொல்லியிருக்கான். அப்படியே ஹீரோ தான் இந்த பேட்டில் 2 பேருமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்னோட பேர் லானின், இந்த ஹோலி ஸ்பிரிட் கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு இவ சொல்லவும், நான் நம்மளோட கிளானை சேர்ந்த டேங்க் கிளான் உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு போய் குழப்பத்தோடய கேட்டுட்டு இவ கூட இருந்த ஞாபகங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம டேங்கியா எதை பற்றியும் கவலைப்படாத ரொம்ப சந்தோஷமான பொண்ணு. ஆனால் கடைசியில் பேக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக வந்து அவளோட பவர் ரிலீஸ் பண்ணி நிற்கவும் அவகிட்ட 7 ரிங் இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களோட சேர்த்து 7 ரிங் கிட்ட வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்குமே குழப்பம் தான். ஆனால் நம்ம போய் அதெல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரியே தெரியல. ஆனாலுமே இந்த எபிசோட இப்போ முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த எபிசோடு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த எபிசோடுமே ஒரு பேட்டில் சம்மந்தப்பட்டு தான் முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பேயுமே ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் செக்கை விட்டு கிளம்பின டேங்கியாக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டல. அது போதாதுன்னு அந்த செக்டை அழிக்கிறதுக்கு முன்னாடியே அவ ஈவில் சோல் மாஸ்டர் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவளோட கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படி செவந்து இருக்கும். இருந்தாலுமே அந்த செட்டை அழிச்சது காரணம் அவங்க அப்பா அம்மாக்காக தான். ஸோ ஏதோ பழி வாங்குற என்ன மாதிரி தெரியுது. ஸோ ஈவில் சோல் மாஸ்டர் ஆயிட்டாலே அவங்க பாஸ்ட்டை மறந்துடுவாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் டேங்கியா இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ பே சமாளிப்பானா, ஜெயிப்பானா, இல்லை தோப்பானா, இல்லை திரும்ப திருத்துவானா, எக்கச்சக்க குழப்பங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு இந்த குழப்பம்லாம் கிளியர் ஆகும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம்.